Hello to everyone, welcome back to Learn English with Mohan. So today we are going to discuss the difference between since and for. ஸோ நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணுறது எங்கே ஃபாரை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ till the end, then you can understand easily. Okay, let's get started. The difference between since and for. Okay, let's see. Since. So since எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். ஸோ ஒரு பீரியட் அப்படின்றத எப்போ இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கொடுத்தாச்சு அப்படின்னா ஸோ அது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். For example, I have been studying since 9 AM. ஸோ நான் காலை 9 மணியிலேருந்து படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ மார்னிங்கே 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அது என்ன ஆகுது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் தொடங்கிட்டு அந்த செயல் வந்து இப்பயும் அந்த ப்ரோக்ரஸில் இருக்குது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சின்ஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும், இங்கே ஃபாரை யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். ஸோ என்ன டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியாச்சு, அப்படி இருக்கும்போது அங்கே சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். I have been studying since 9 AM. ஸோ நான் காலை 9 மணியிலேருந்து படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இங்கே ஃபார் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம், ஸோ என்ன எவ்வளோ நேரம் அப்படின்றத டியூரேஷனை சொல்லும் போது அங்கே ஃபார் தான் யூஸ் பண்ணணும், சின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், I have been studying for 3 hours. I have been studying for 3 hours. நான் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ நேரம் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஃபார் தான் யூஸ் பண்ணணும், சின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். ஒரு டைமை ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டியூரேஷன் ஆஃப் டைமாக இருக்குது அப்படின்னா அங்கே ஃபாரை யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see some more examples. The second one, Sanjay has been playing cricket well since 2015. ஸோ சஞ்சய் 2015 கிரிக்கெட் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறான். ஸோ அந்த செயல் எப்போ ஆரம்பிச்சிருக்கு, 2015, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம் 2015 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸோ இங்கே ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணிடுறீங்க, பட் ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம்னா சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சஞ்சய் ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வெல் சின்ஸ் 2015. ஓகே, இதே நம்ம ஃபார் யூஸ் பண்ணியும் சொல்கிறோம். எப்படி சொல்லலாம், ஸோ டியூரேஷன் ஆஃப் டைமில் சொல்லலாம். சஞ்சய் ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வெல் ஃபார் 6 years. ஸோ 6 வருடங்களாக சஞ்சய் கிரிக்கெட் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறான். ஸோ சஞ்சய் ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வெல் ஃபார் 6 years. With the next example, it has been raining since morning. ஸோ காலையிலேருந்து மழை கொட்டிகிட்டே இருக்குது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது, இன்னும் மழை பெய்து தான் இருக்குது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுறோம், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். ஸோ இதை நம்ம டியூரேஷன் ஆஃப் டைமில் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 2 hours மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா, ஒரு 3 hours மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 3 hours. ஸோ 3 மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லுது. எவ்வளோ நேரமாக மழை பெய்யுது அப்படின்னு கேட்கும்போது மழை வந்து 3 மணி நேரமாக மழைஞ்சிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறோம். எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது காலையிலேருந்து ஆரம்பிச்சது சொல்கிறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது சின்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம்னா சின்ஸு, ஸோ டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படின்னா ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
I have been living in Coimbatore since 2019. ஸோ 2019 நான் கோயம்புத்தூரில் வசித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே தான் சேம் ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். ஓகே, இதே நம்ம சொல்லலாம், நான் 3 வருஷமாக இங்கே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் லிவிங் இன் கோயம்புத்தூர் ஃபார் 3 years. ஸோ நான் 3 வருடங்களாக கோயம்புத்தூரில் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறது. ஸோ ஃபைனலி, ஸோ சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் இன் டைம். ஸோ ஃபார் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டியூரேஷன் ஆஃப் டைம். ஐ ஹோப் தட் you understand this video. So as it is, so like this video, hit the like button, subscribe and share this video among your friends. So meet you again with an interesting topic. Till then, my friend Mohan.